கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாளானது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்றைக்கு மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே ராத்திரி வேளையில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவதூதன் அவர்கள் அருகில் வந்து சந்தோஷமான ஒரு நற்செய்தியை அங்கே அவர்களுக்கு அறிவித்தான். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாய் அந்த சந்தோஷமான நற்செய்தியை அங்கே மேய்ப்பர்களுக்கு தூதன் அறிவித்தான். அதுபோல இந்த பண்டிகை நாளானது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாய் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கப் போகிறீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்தி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய இரு வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததன் நோக்கமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், கெட்டுப்போகாதபடிக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் நித்தியமான அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட இந்த நாளிலும் மகிழ்ச்சியாய் பண்டிகையை ஆராதித்து கொண்டிருக்கிறதன் நோக்கமானது இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்காக பிறந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள், அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கெட்டு போகாதபடிக்கு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய், இந்த உலகத்திலும் சரி மறு உலகமாகிய பரலோக ராஜ்யத்திலும் நாம் சந்தோஷமாய் வாழும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் கெட்டுப்போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, எந்த குடும்பம் கெட்டுப்போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய், சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் கூட கெட்டு போய்விடக்கூடாது. எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அப்படிப்பட்ட விருப்பத்தோடு கூட தான் தேவாதி தேவன் பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனிதனாய் அனுப்பினார்.
அதைத்தான் நாம் நினைவு கூர்ந்து நாம் சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் வாழ்க்கை ஒருவேளை கெட்டுப்போன நிலையில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அதை மறுசீரமைத்து மறுபடியும் அதை திரும்ப எழுப்பி கட்டி எழுப்பி சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். காரணம், அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நாம் வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் தண்டிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. பாவம் செய்கிற மனிதனுக்கு, தன்னை மறந்து சுகபோகமாய் வாழ்ந்து தன்னை மறுதலித்து வாழ்கிற ஜனங்களை தண்டிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கவில்லை. மாறாக கெட்டுப்போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற அவனுக்குள்ளும் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான நோக்கத்தோடு கூடத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு உலகத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் வாழ்க்கை வெறுத்து போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் கெட்டுப்போன நிலையில் வேதனைக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் செய்கிற பாவமானது அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து சின்ன பின்னமாக்கி விடுகிறது. வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். அதிலே வேதம் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், மனிதனை படைத்தவர், இந்த உலகத்தை கண்ணோக்கி பார்த்த பொழுது ஒரு வேதனையான ஒரு காரியத்தை அவர் காண்கிறார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. பூமியில் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர் கவனித்து பார்த்த பொழுது மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கெட்டு போன நிலையில் இருந்தது. மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் இருந்த அந்த நாட்களில், நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்த மனிதர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பாவம் செய்தபடியினால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட உலகத்தின் மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் மிகவும் கொடூரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமை மனிதனை ஆக்ரோஷமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. செய்தித்தாள்களை நாம் படிக்கும் பொழுது, டெலிவிஷனில் வருகிற செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் சீர்கெட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாய் பாவத்தின் நிமித்தமாய் மனிதனுடைய வாழ்க்கை கெட்டு போகிறபடியினால், கெட்டுப்போன மனிதனுடைய வாழ்க்கையை மறுபடியும் மறுசீரமைத்து வாழ்வு கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாவத்தினால் வந்த சாபங்கள், பாவத்தின் நிமித்தமாய் வந்த வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படும் என்றால், இந்த கிறிஸ்மஸ் நாளன்று கர்த்தருக்குள் ஒரு நம்பிக்கையான செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கெட்டுப்போவது அவருடைய விருப்பமல்ல. உங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால்,
இதை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மறுவாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்தது அதற்காகத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தினால் வாழ்க்கையை இழந்திருந்த அநேகருக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். பாருங்கள், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை அவரிடத்திலே தரதரவென்று இழுத்து வந்து நடுவை நிறுத்தி எல்லா மனிதர்களும் அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை கொல்லுவதற்காக வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது இவர் மாத்திரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம், அவர் தண்டிக்க வந்தவர் அல்லவே. பாவம் செய்கிற மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. மாறாக அவனுக்கும் மன்னிப்பை அருளி மறுவாழ்வை கொடுக்க வந்தவர் அல்லவா. ஆகவே கையும் மையுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணாய் இருந்தாலும் அவளையும் அந்த மனிதர்களுடைய கைகளில் இருந்து தப்புவித்து மறுவாழ்வு கொடுத்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அன்பான ஒரு ஆறுதலான தைரியமான வார்த்தையை சொல்லி அவளை பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். ஹல்லேலூயா. பாவத்தினால் கெட்டுப்போன ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்குள் ஊற்றி என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். என் வாலிப நாட்கள், சிறு பிராயங்கள், நான் செய்த பாவங்கள் அத்தனை இருதயத்தில் இருந்த தவறான சிந்தனைகள், வாயில் பிறந்த தவறான வார்த்தைகள், கண்களில் இருந்த தவறான பார்வைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். ஆகவே தான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே ஊழியக்காரனாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு பிறவாதிருந்திருப்பார் என்றால், 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து அவர் பிறவாதிருந்தால் இந்த இன்பகுமார் இன்றைக்கு வாழ்க்கை கெட்டு போய் அழிக்கப்பட்டு நாசமாகி போயிருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பாவம் செய்தவன் என்று அறிந்தும், தவறு புரிந்தவன் என்பது தெரிந்தும், அவரை மீறி செல்லுகிறவன் என்பதை நன்றாய் அறிந்தும் அவர் தேடி வந்து கழுவி பரிசுத்தப்படுத்தி மறுவாழ்வை கொடுத்து அவருடைய மகனாய் மாற்றி இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, காரணம் என்ன தெரியுமா? இந்த இன்பகுமார் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல. ஒருவேளை விபச்சார பாவத்தினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? மதுபானம் என்கிற பொல்லாத பாவத்தினால் கட்டப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கை கெட்டுப்போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது இன்னும் ஏதோ பல காரியங்களின் நிமித்தமாய், பலவிதமான பாவத்தின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கை உடைந்து நொறுங்கி போன நிலையில் இருக்கிறதா? இயேசு உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்வு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பொல்லாத பிசாசானவன் உங்கள் வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறான்னா, வேதத்தில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை பொல்லாத பிசாசானவன் கெடுத்து போட்டான். லேகியோன் என்று சொல்லக்கூடிய பொல்லாத பிசாசுகள் பிடித்திருந்த மனிதன் வீட்டிலே இருப்பதற்கு முடியாதபடிக்கு அந்த பிசாசானது அவனை கல்லறை தோட்டத்திற்குள்ளாய் கொண்டு போய் நிறுத்தியது. அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளவு படு மோசமான நிலைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை கெடுத்து போட்டிருந்தான் பொல்லாத பிசாசானவன். ஆனால் அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் அந்த கதரேனருடைய நாட்டில் உள்ள கடற்கரையை நோக்கி இயேசு அந்த மனிதனை தேடி சென்று விடுதலை கொடுத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து புது மனிதனாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிசாசினால் உங்கள் வாழ்க்கை அல்லது உங்கள் குடும்பம், நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் கெடுத்து போடப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, நம்பிக்கை இழந்துடாதீங்க. தைரியமா இருங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை பாருங்கள். அதிலே சங்கீதக்காரன் இப்படியாய் பாடுகிறார். சங்கீதம் 9 அதனுடைய 18 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை
கெட்டுப்போவதில்லை. இந்த கிறிஸ்மஸ் நாளன்று ஒருவேளை பாவத்தினால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வரட்டும். இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை ரட்சிப்பார், எனக்கு மறுவாழ்வு தருவார் என்று சொல்லி நம்பிக்கை நீங்கள் உங்கள் இருதயத்தில் கொள்வீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த இயேசுவை நம்புங்கள். என் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், என் வீட்டிற்குள் இருக்கிற சமாதான குறைவுகள், தரித்திரம், வருமான இழப்பு, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் பிறந்தவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு வலிமையுள்ள தேவன். ஆகவேதான் அவரே சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு? என் மந்தையின் ஆடுகளுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு, என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புவார். அவர் சொல்லுகிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆம், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாய் இந்த உலகத்தில் பிறந்தார். மனிதர்கள் மீது கொண்ட பேரன்பினால் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எதற்காக? கெட்டுப்போன நிலையில் இருக்கிற என் வாழ்க்கையை மறுசீர் அமைத்து என்னை மறுபடியும் வாழ வைக்கும்படியாக. அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை. அவரின் மந்தையின் ஆடுகளாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த பண்டிகை நாளில் இயேசுவே, என் பாவங்களை நான் விட்டு விடுகிறேன், உம்முடைய மந்தையின் ஆடாய், உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மை பின் செல்லும் ஆடாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒருபோது கெட்டுப்போவதில்லை. உங்கள் வாழ்வில் புது ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். நம்பிக்கையோடு என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை கெட்டுப்போன நிலையில் இருக்கிறதே என்று அங்கலாய்த்த நிலையில் ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாவத்தினால் கெட்டுப்போன நிலையில் இருந்த அவருடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து அனுப்பினீரே கர்த்தாவே. பொல்லாத பாவத்தினால், விட முடியாத கெட்ட பாவ பழக்க வழக்கத்தினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக. புது வாழ்வை கர்த்தர் கொடுப்பீராக. சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நிறைவாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனை, பொல்லாத பிசாசினால் ஒருவேளை இவர்கள் வாழ்க்கை, இவர்கள் குடும்பம் கெட்டுப்போன நிலையில் காணப்படுமாயின் இன்று இந்த பண்டிகை நாளில் கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கெட்டுப்போனதை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பொல்லாத சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா சதிகளையும் நிர்மூலமாக்கி அவன் பிடியில் இருந்து இவர்களை வெளியே கொண்டு வந்து விடுதலையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே,
தேவரீர் வியாதி நிமித்தமாய், ஐயோ சரீரத்தில் இந்த பொல்லாத வியாதி வந்து விட்டது, என் வாழ்க்கையெல்லாம் கெட்டுப்போனதே என்று அழுகையோடு வேதனையோடு கூட ஜெபிக்கிறவர்கள் கர்த்தாவை இப்பொழுது உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. கெட்டுப்போன சரீர உறுப்புகள் மறுபடியும் பலன் அடையட்டும். ஜீவன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். தீர்க்காயுசை கட்டளையிட்டு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பிறந்ததின் நோக்கத்தை நீர் அப்பா உறுதிப்படுத்தி விட்டு கடந்து போயிருக்கிறீர் ஆண்டவரே. கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தவர் என்பதை நிரூபித்து விட்டு போயிருக்கிறீர். இவர்கள் வாழ்க்கையில் அதை நிரூபித்து காட்டும் ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தில் அதை நிரூபித்து காட்டும் ஆண்டவரே. கெட்டுப்போனதை மறுபடியும் என் தேவன் ரட்சிக்கிறவர், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், நன்மையினால் நிரப்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த பண்டிகை நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும்படியாய் கிருபை பாராட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்டுப்போனதை ரட்சிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் கெட்டுப்போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார், சமாதானத்தை தருவார், மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாகவே அவர் பிறந்தார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் தரக்கூடிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.